வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் 2. நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ரெஸ்லிங் டாபிக், அப்டேட், ரூமர் இதெல்லாம் பற்றி தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். முதல் செய்தி யாரை பற்றி பார்க்கலாம்? சிஎம் பங்கை பற்றி பார்க்கலாமா? சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டனுக்காக ரெடியாக இருக்காரு. அவருக்கு இன்ஜுரி எதுவுமே இல்லை. ரெசல்மேனியா வரைக்கும் ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்டாமினா இருந்து WWE நல்லாவே ரன் பண்ணார். இப்போ ரோமன் ரன் பண்ணுறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்குக்கு வெக்கேஷனுக்காக WWE கொடுத்துருந்தாங்க. வெக்கேஷனை சும்மா இல்லாமல் சிஎம் பங்க் தன்னுடைய உடம்பை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கிறாரு. உடம்பை நல்லாவே பார்த்தீங்கன்னா லூஸாக இருந்த பாடியை பார்த்தீங்கன்னா நல்லாவே டைட் ஆகியிருக்காரு. சரி, ஓகே. இப்போது நமக்கு ஒரு பிக்கஸ்ட் பிளான் சிஎம் பாங் வச்சு WWE பண்ணுறதா ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. அதை பற்றி நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன். சிஎம் பாங் சம்மர் ஸ்லாமில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலில் இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. வாட் இஸ் த மீனிங் ரோல் அப்படின்னா, இந்த கமெண்ட்ரி டேபிள் உட்காரது, மேனேஜிங் பண்ணுறது, சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது இல்லை. இம்பார்ட்டண்டான ரோலில் அவர் சண்டை போட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இதற்கு முன்பதாகவே ஒரு செய்திகள் வந்தது. சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக இந்த வருடம் சம்மர் ஸ்லாமில் மோத போகிறாரு அப்படிங்கிற செய்தி வந்துட்டு இருந்தது. பட் ஆனால் இப்போ கிங் ஆஃப் தி ரிங் வேறு இருக்குது. அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் பங்கு வருவாரா, கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக மோதுவாரா இப்படிங்கிற செய்திகள்லாம் அதுக்கப்புறம் தான் நம்ம பேச முடியும். இப்போ பங்கை பற்றி இப்படி ஒரு செய்தி கிடச்சிருக்கும் போது கண்டிப்பாக ஒரு வெயிட்டான பிளான் பங்குக்கு இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பிகாஸ் எக்கச்சக்க ரெஸ்லர்ஸ் மேட்ச் இல்லாமல் இருக்கிறாங்க. குந்தருக்கு ஆஃப்டர் கோடி ரோட்ஸ்க்கு அப்புறமா எப்படி அவர் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் கூட வருவாரா, இல்லை கோடி ரோட்ஸ் டைட்டில் ரிட்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பங்கு சேலஞ்ச் பண்ணுவாரா, இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் தி ரிங்கில் வெற்றி பெறுவாங்க. இதுக்கும் மேலே குந்தர் ஒருவேளை சாம்பியன் ஆகிட்டா என்ன ஆகும்? இதுக்கும் மேலே இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம ராண்டி ஆர்டன் இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அன்டிசிபேட்டட் டைட்டில் பார்க்க போகிறதுனால சிஎம் பங்க் கோடி ரோட்ஸ் எதிர்த்து மோதுவாரா, அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். சரி, இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் பங்கோடைய பிளான் மேபி டைட்டில் தவிர்த்து வேற ஒரு மேட்சாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. பட் ஆனால் பங்குக்கு இந்த வருடம் சம்மர் ஸ்லாமில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் இருக்குது. முக்கியமான ஒரு மேட்சில் சண்டை போட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அது எந்த மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. மேபி குந்தர் சாம்பியன் ஆகி குந்தருக்கும் சிஎம் பங்குக்கும் லாஸ்ட் இயர் சம்மர் ஸ்லாம் டே 1 மேட்ச் அது ரீமேட்சாக இந்த வருடம் நடந்தால் எப்படி இருக்கும்? இல்லாட்டா பங்கு கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணி நம்ம எதிர்பார்த்த ஒரு ஃப்ரெஷ் மேட்ச் பங்கு விசஸ் கோடி ரோட்ஸ் அன்டிசிபிள் சாம்பியன்ஷிப் மேட்ச் இது சம்மர் ஸ்லாம் டே 2 மெயின் இவெண்ட் நடந்தால் எப்படி இருக்கும்? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இதை தொடர்ந்து இன்னைக்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டுகளை பற்றி பார்க்கலாம். முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை அப்படின்னா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஜே ஊசோவை பற்றி பார்க்கலாம். இப்போ ஜே ஊசோ கிங் ஆஃப் தி ரிங்கில் இருக்கிறாரு, ஓபாகமி இருக்கிறாரு. ஒருவேளை ஜே ஊசோ வெற்றி பெற்றால், நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. ஒருவேளை வெற்றி பெற்றால் அப்படி நம்ம சொல்கிறோம்ல, அவர் கோடி ரோட்ஸ்க்காக கெஸ்ட்டாக சம்மர் ஸ்லாமில் மோதுவார். ப்ரோ இதெல்லாம் ஒரு மேட்சா ப்ரோ, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னால், டேமில் சார் நேற்றுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது ஜே ஊசோவுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் WWE பார்த்தீங்கன்னா மேட்ச் நடந்ததில் இன்ட்ரெஸ்ட் தான் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆகும்போது அந்த இடத்துல ராண்டி ஆர்டன், ஜான்சனா, கெவின் ஓன்ஸ்லாம் தூக்கி கட்டியிருப்பாங்க. அதில் ஜே ஊசோ ஒருத்தர் நெருங்கிய நண்பர், இதுக்கு மேலே முன்னாள் டாக் டீம் பார்ட்னர். ஒருவேளை இதில் ஜே ஊசோ வெற்றி பெற்று கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஃபியூட் போனால் இது ஃபியூச்சர் பிளானுக்காக ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ரோமனுக்கும் கோடிக்கும் ஒரு மேட்ச் இருக்குதுன்னு வைங்களா ஃபியூச்சரில், அதுக்கான ஸ்டார்டிங்கில் விதைய போட்ட மாதிரி இருக்கும்ல, பிற்காலத்தில் மரமாட்டு வளரும்ல, அதுக்காக அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்தில் வேலை ரோமன் ரெயின்ஸும் கோடி ரோட்ஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த அந்த சம்பவம்லாம் சோஷியல் மீடியாவில் பட்டி தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா பரவிச்சு. இது எனக்கு என்ன தோணுதுன்னா, WWE பார்த்தீங்கன்னா மேபி இதுக்காக ஜே ஊசோ வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுன்னு. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஜே ஊசோ வெற்றி பெற்றார். ஜே ஊசோக்கும் கோடி ரோட்ஸுக்கும் அன்டிசிபிள் சாம்பியன்ஷிப் சம்மத்தில் நடக்குது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கோடி ரோட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஜே ஊசோவா கோடி ரோட்ஸ்ன்னு பார்க்கும்போது, எப்பா கோடி நீயே சாம்பியன் இருந்துக்கப்பா, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நீங்களே ஒதுக்கிடுவீங்கல்ல, அதுக்காக கூட WWE கன்ஃபார்ம் பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இதில் ஜே ஊசோ ஒரு வேளை தோற்று போயிட்டு கோடி ரோட்ஸ் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாருன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் பார்ட் 3 மேட்ச் அதுக்கு அடுத்ததாக WWE பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜுவல் பேப்பரியை நடத்த போகிறாங்க. அதில் நடத்துறதுக்கான ஒரு ஹிண்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாரும் மறந்துட்டோம் பார்த்தீங்களா, WWE பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா மணி இன் தி பேங்க் நடத்துவாங்க. ஆனால் இப்போ மணி இன் தி பேங்கோட டேட்டா தள்ளி வச்சிருக்காங்க. அந்த மந்த் எம்டியாக தான் இருக்குது. மேபி அந்த மந்தில் WWE பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜுவல் நடத்தி இவங்க 2 பேருக்கு இடையில் பார்த்தீங்கன்னா சாம்பியன் விசஸ் சாம்பியன் மேட்ச் நடத்தலாம். அதுக்காக ஒரு ஹிண்டிங்காக ஆல்ரெடி சமீபத்தில் ரோமன் ரெயின்ஸும் கோடி ரோட்ஸும் இட்டலியில் நேருக்கு நேர் பார்த்துக்குவாங்க. அதை WWE பார்த்தீங்கன்னா மையமாக வைத்து சொல்ல முடியாது, இவங்க 2 பேருக்கு இடையில் அகெயின் ஒரு மேட்சை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் கிரவுன் ஜுவல் சாம்பியன்ஷிப் அப்படிங்கும்போது ஒரு பெரிய மேட்ச் எதிர்பார்ப்போம். லாஸ்ட் இயர் கோடி ரோட்ஸுக்கும் செத்ரான்ஸ்க்கும் நடந்தது.
அதே மாதிரி இந்த வருஷம் ரோமன் ரெயின்ஸுக்கும் கோடிக்கும் நடந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்கான ஒரு ஹிண்டிங் பாயிண்ட்டாக ஜே ஊசோவை கிங் ஆக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாம், கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியாக தான் வருது. ரியா ரிப்ளை நைட் ஆஃப் சாம்பியனில் அஃபிஷியலி அவங்களுடைய புகைப்படம் பெற்றிருந்தது. அதில் அவங்களுடைய ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக டிஃபினி சேஷனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இப்போதைக்கு டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளை வச்சு ஃபியூச்சர் பிளான் எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. இன்ஜுரி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட இன்ஜுரி அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு சம்மர் ஸ்லாமில் மேட்ச் இருக்குமா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய குழப்பமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கண்டிப்பாக டபிள்யூடபிள்யூஇனால் பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளையை ஃபியூச்சர் ஷோஸில் அட்வர்டைஸ் பண்ண முடியாது. அதனால் ரியா ரிப்ளையை பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரியா ரிப்ளை நைட் ஆஃப் சாம்பியனுக்கு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ரியா ரிப்ளைக்கு கூடிய சீக்கிரம் சரியாகணும், இல்லாட்டா அவங்கள்ட்ட இருக்கிற உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை பிடிங்கிடுவாங்க. எங்களை வச்சு யோஸ்காய்க்கும் ரியா ரிப்ளைக்கும் சம்மர் மேட்ச் எல்லாம் வைக்கலாம்னு சொல்லி அப்படி பெரிய பிளான் போட்டாங்க. இப்போ ஒரு இன்ஜுரினால எல்லாமே சொதப்பலாயிருச்சுல. மேட் ரிடல் அப்படிங்கிற ரெஸ்லரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேட் ரிடல் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூல ஒரு நல்ல பிளேயராக இருந்தார். ஈவன் டபிள்யூடபிள்யூ சாம்பியன் ஆக்கி ஒரு பெரிய ஃபேஸ் ஆஃப் ரெஸ்லர் ஆக்கணும்னு நினச்சாங்க. ஃபேன்ஸ் மத்தியில் அந்த அளவுக்கு வரவேற்பு மேட் ரிடலுக்கு இருந்தது, இல்லை நான் சொல்ல மாட்டேன், 100% இருந்தது. ஆனால் மேட் ரிடல் ஒரு ஆம்பளை சோக்கு பிடிச்சவன். ஆக்சுவலி மேட் ரிடலில் பார்த்தாலே தெரியுது, மீச தடையெல்லாம் வளர்த்துட்டு அப்படியெல்லாம் முடியெல்லாம் வளர்த்துட்டு ஆள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் உன்னதமாக இருக்கார்ல. நம்ம ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்பளையை மட்டும் பிடிக்காது, பொம்பளை கூடயும் பிடிக்காது. ஆம்பளை பொம்பளை 2 பேரையுமே பிடிக்கும். அதாவது ஆசைப்பட்டாருன்னா ஆம்பளை சைடும் போயிடுவார், பொம்பளை சைடும் போயிடுவார். வித்தியாசமான பிறவில்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கெல்லாம் போனார். அதுக்கப்புறமா டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மேட் ரிடல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட்டாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சமீபத்தில் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா மேட் ரிடலில் கான்ட்ராக்ட் போட்டு டபிள்யூடபிள்யூக்கு மீண்டும் கூட்டிட்டு வரலாம் நினச்சாங்க. அந்த நேரத்தில் இவர் வந்து ஃப்ளைட்டுக்கு போகும்போது, அதாவது எம்எல்டபிள்யூவில் சண்டை போட்டுட்டு இருந்தார். எம்எல்டபிள்யூவில் சண்டை போடும்போது ஒரு வேறு இடத்துல போகும்போது ஃப்ளைட்டில் போயிருக்காரு. போகும்போது அங்கே ஒர்க் பண்ணுற அந்த ஃப்ளைட் அட்டெண்டர் கம்பெனியில் ஒரு ஆம்பளை பையனை அப்படி இப்படின்னு பேசியிருக்கிறாரு. அந்த பையன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். உடனே டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கான்ட்ராக்ட் பேசுகிறத தான் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ மேட் ரிடல் பார்த்தீங்கன்னா நான் நல்ல பையன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக முடியெல்லாம் வெட்டி நீட்டெல்லாம் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய ரெஸ்லிங் கம்பெனிக்குள்ளே போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் லுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மேபி டபிள்யூடபிள்யூ அவருக்கும் வாய்ப்பு இருக்குது. 3வது தடவையாக டபிள்யூடபிள்யூ இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குது. இதை மேட் ரிடல் பயன்படுத்திட்டு டபிள்யூடபிள்யூ பக்கம் வருவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். மேட் ரிடல் திறமையான மலிவு திரும்பிற மட்டும் இல்லை, பெஸ்ட் என்டர்டைனர். இதுக்கும் மேலே மேட் ரிடல்கிட்ட டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்பே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலி பார்த்தீங்கன்னா அவர் நல்லா சண்டை போடுவார். ஆர்கேஓ அந்த ப்ரோ அந்த டீமெல்லாம் நம்ம மறக்க மாட்டோம். ஆர்கே ப்ரோ டீமெல்லாம் மீண்டும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு மேட் ரிடல்கிட்ட நிறைய கை விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் அதையும் தாண்டிலும் நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா லேடிஸ் மேட்டரில், ஆம்பளை மேட்டரில் வீக்காக இருக்கார். ஏன்னா பொம்பளைகிட்ட பேசினா கூட பொம்பளை சோக்குன்னு சொல்லலாம், ஆம்பளைக்கிட்ட பேசிகிட்டு இருக்காருங்க. வானவிலாக இருக்கார். இதில் அவருக்கு பிள்ளை இருக்குது, பொண்டாட்டிலாம் இருக்குது. இதையும் தாண்டிலும் நான் வானவிலாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டுறாருலாம், என்னத்தை சொல்ல. சரி, மேட் ரிடல் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ்டைலாம் சேஞ்ச் பண்ணிட்டு கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய ரெஸ்லிங் கம்பெனிக்கு வருவேன்னு சொல்லியிருக்காரு. அது டபிள்யூடபிள்யூ இருந்தால் எப்படி இருக்கும்? உங்களோட கதைகளை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கான வீடியோவில் தான் பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.